ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 3D ஜூம். அதாவது ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா 3D ஜூம் எஃபெக்ட் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைட்லேருந்து அப்படியே ஜூம் ஆகி வந்து ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Capcut. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் கிடைக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணணும். ஃபோட்டோ போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பிக்சர் நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு பிக்சர் எடுத்துட்டேன். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை 3D ஜூம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்புக்குள்ளே வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடியோவோட லென்த்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிங்க, உங்களோட விருப்பம். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினல் பிக்சருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்து ஒரு லென்த்தியான பிக்சரை கீழே கொடுத்துருப்பாங்க மிடில். அதை தொட்டிங்கன்னா கீழே வந்து புதுசாக நிறைய ஆப்ஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எடிட் ஆடியோ, டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கீழே அந்த லென்த்தியாக இருக்க அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷன் புதுசாக வரும் கீழே. அதில் வந்து ஸ்டைல் போகணும். ஓகேவா? ஸ்டைல் போயிட்டிங்கன்னா நிறைய ஸ்டைல் வரும். இதில் 3D ஜூம் ப்ரோ அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 3D ஜூம் ப்ரோ அதுதான் தொடணும். ஸோ அந்த ஆப் அந்த ஃபில்டரை கரெக்டாக அந்த ஸ்டைலில் வந்து தொட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிரும். பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங்னு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 4-5 பிக்சர் கூட உங்களோட பிக்சர் வந்து கண்டினியூஸாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க Capcut ஆப்பை. ஸோ ஆல்ரெடி இன்னொரு விஷயம் இருக்கும். Capcut ஆப் யூஸ் பண்ணால் VPN யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் ஆப் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பிக்சரை சூஸ் பண்ணிட்டு ஸ்டைலில் வந்தீங்கன்னா நீங்கள் 3D ஜூமும் அப்ளை பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா 3D ஜூம் அப்ளை ஆயிடுச்சு ஸ்க்ரீனில். ஸோ சிம்பிளான மெத்தட், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.